ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மட்டுமா நகரின் மேற்கே தன்னில் மகிழ்வுடனே குறிஞ்சாமுனை பதியமர்ந்த கட்டழகானதோர் காளி தாய் மேல் காவடி சிந்து நான் பாடுதற்கு வட்டமான யானை முகத்தழகா தந்தையை தாயை வலம் வந்து மாம்பழம் பெற்ற நாதா திட்டமாய் உனை போற்றி தொடங்குகின்றேன் செந்தமிழ் வார்த்தை தந்து காரும் ஐயா. அரோகரா அரோகரா. மாறாத பக்தியுடன் நல்ல தம்பி மட்டக்களப்பு ஆரையம் பதியிருந்து ஏராளமாய் வயல் செய்யும் வேளையிலே எங்கிருந்தோ கல்லொன்றை கொண்டு வந்து தாயாரே உந்தலம் உள்ள இடத்திலேதான் வைத்துமே வணங்கியே வந்த வேளை ஊரவர் அதனைத்தான் பின்பற்றியுமே ஒவ்வொரு வெள்ளியும் பூஜை செய்து வணங்கினரே. ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மிக நீண்ட காலமாக புலியடி மடுக்கோயில் மிளிர்ந்துமே பொலிவுடன் இருந்த வேளை நகப்புடன் நாட்டை ஆண்டு வந்த நாகரீகம் மிக்க ஆங்கிலேயர் இகப்புடன் இந்து கோயில்கள் தன்னை பிடித்துமே அழித்திட்ட வேளை தன்னில் அகப்பட்டு கோயில்தான் அழிந்து போக அங்கிருந்து மக்கள் நாவற்காடேகி வாழ்ந்தனரே. ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மீளாத பக்தி கொண்ட ஜெகநாத பிள்ளை மிக நீண்ட வருடத்தின் பின்னாலேதான் தாயாரே உன் கோயில் புனரமைக்க தான் கொண்ட முயற்சி கை கூடாமையாலே வாடியே மனம் நொந்து இருந்த வேளை வந்துமே அவரிடம் கனவு தன்னில் ஓடோடி வந்தென்னை தூக்கி சென்று ஊரவர் வணங்கிட குறிஞ்சாமுனையில் வையும் என்றார். ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. முயற்சிதான் செய்திட்ட ஜெகநாத பிள்ளை முன்னின்று ஆட்களை கூட்டி வந்து வியப்புடன் விக்கிரகத்தை தூக்கி வந்து விருப்புடன் குறிஞ்சாமுனை பதியில் வைத்து நயப்புடன் பூஜை செய்துமேதான் நாமினி ஸ்ரீ பத்ரகாளி தாயை வணங்கி உயர்வுதான் பெறுவோமே வாழ்வில் என்று ஊரவர் தமக்கவர் செப்பினாரே. ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மூடிய ஓலை பந்தலில் வைத்து முறையாக பூஜை செய்திடும் வேளை ஓடோடி வந்து கிருஷ்ண பிள்ளை தருமலிங்கம் உதவினர் கோயிலை கட்டிடவேதான் வாடிய மனமெல்லாம் குளிர்ந்து போக வந்துமே உறவர் எழிலை பார்க்க தேடியே பல ஊர் மக்கள் ஓடி வர தேவியே உன்பதி சிறக்குதம்மா. ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மெல்லனவே உந்தன் கோயில் அது மென்மேலும் வளர்ந்துமே வந்த வேளை
நல்லதாய் ஒருவேளை பூஜை செய்து நாட்கள் தான் பல 100 கடந்த பின்பு உள்ளமே குளிர்ந்திட 5 நாட்கள் ஊரவர் சேர்ந்துமே சடங்கு செய்து தொல்லைகள் இன்றியே வாழ்கின்றார்கள். தேவியே குறிஞ்சாமுனை அமர்ந்த தாயே அரோகரா அரோகரா. மேகமழை பொழிந்தாப்போல் ஆலயத்தில் மென்மேலும் சனக்கூட்டம் கூடி நிற்க தாகமாய் வருவோரும் முந்தலத்தில் தானோடி வந்துமே தாகம் தீர்க்க அகத்தினிலே நீ இருந்து தேவாதிகளை ஆட்டியே வைத்தருள வாக்கு சொல்ல சுகத்துடன் அடியார்கள் அருளை பெற்று 90 வயதிற்கு மேல் வாழ்ந்தனரே. அரோகரா அரோகரா. மை வைத்த கண்ணினைப் போல் சிவந்த கண்ணும் மகுடாசூரனை மிதித்த காற்றிலம்பும் கையிலே கத்தியும் வாளும் ஏந்தி கம்பீரமாய் காட்சியும் தந்தினியும் உய்யாரமாய் சிங்க வாகனத்திலேதான் உட்கார்ந்திருந்து வலம் வருகும் வேளை என்ன தீமூட்டி அடியார்கள் தீமிதித்து திருக்கோல காட்சி கண்டு பாவம் தீர்ப்பா. அரோகரா அரோகரா. முத்தமாயுனதாலய வீதி தன்னில் முற்றிப் பழுத்த புளியம் பழமரமும் சத்தமே இட்டு கலகலக்கும் தருவதுமாமரச மரநிழலும் சுற்றுப்புறங்களில் பனமரமும் சோறுதான் தந்திடும் வயல் நிலமும் கற்றிட கல்வி கூடமுடல் காளித்தாயுன் ஆலயம் சிறக்குதம்மா. ஓம் பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மோசமாய் போனோரும் வாழ்க்கைதனிலே முன்னேற்றமில்லாது வாடுவோரும் நேசத்தில் வீழ்ந்து நிலை குலைந்தோரும் நிம்மதியின்றி தவித்து வாழ்வோரும் பாசத்தில் மூழ்கி பத்தையும் இழந்த பேரும் பாரினில் ஏழையாய் பிறந்தோரும் வேஷமே போடாது பக்தியுடன் உமை வேண்டினால் குறைகளை தீர்த்து வைப்பாயே. அரோகரா அரோகரா. மவ்வியமாய் மக்கள் கோயில் வர மத்தள மேளங்கள் முரசொலிக்க கவ்விய நோய் பிணி அகண்டோட காளித்தாய் உன்னருளால் ஊர் சிறக்க கொவ்வையதழ் வாய் திறந்து கனிவுடனே கோயில் வரும் அடியாருடன் நீ கதைக்க தெய்வமே உனது தலம் தேடிவாரே. தேவியே குறிஞ்சாமுனை அமர்ந்த தாயே பத்ரகாளியே அரோகரா அரோகரா. மாதத்தில் ஓர் முறை பூரணையில் மாதர்கள் கூடியே பூஜை செய்து வேதங்கள் ஓதியே ஆலயத்தில் வீற்றிருந்து பய பக்தியுடன் சாதமும் சமைத்துமே தான் படைத்து தலம் வரும் அடியார்கள் பசியை தீர்த்து பாதத்தில் வீழ்ந்து வணங்கியேதா பாவத்தை தீர்த்துமே சென்றிடுவா. ஓம் பத்ரகாளியே
அரோகரா அரோகரா. 1986ஆம் ஆண்டு அரச ராணுவம் தமிழ் விடுதலை இயக்கமுடன் ஓயாத யுத்தம் நடந்த வேளை குண்டுவெடியில் உடைந்திட உன் கோயில் தாயாரே என்றுதான் மக்களோட தந்தலம் வீடெல்லாம் எரிந்து போக தாயாரே உந்தலம் பல ஆண்டுகளாய் கிடந்தன பூசைகள் இன்றியேதான். பத்ரகாளியே அரோகரா அரோகரா. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற எல்லோரும் ஊர் வந்து வாழ்ந்த வேளை தரமுடன் ஊர் மக்கள் உன்னாலயத்தை அழகுடன் புனரமைத்தனர். மீண்டுமேதான் செழிப்புடன் கும்பாபிஷேகம் செய்து ஆடிப்பூரத்தில் 5 நாள் சடங்கு செய்து வளமுடன் வாழ்கின்றார் உன்னருளால் வந்துமே குறிஞ்சாமுனை அமர்ந்த தாயே. பத்ரகாளியே அரோகரா அரோகரா. கொடி செடி மரமெல்லாம் குறிஞ்சா செடி கொளுத்துமே படர்ந்துமே தான் கிடக்க வடிவாக குறிஞ்சா முனை என்று பெயரும் வைத்து வாழ்ந்தார்கள் முன்னோர்கள் அந்நாளிலே. அடியார்கள் ஆலயம் வந்தமர்ந்து அன்புடன் பக்தி கானம் தானிசைக்க வடிவுடன் காளித்தாய் நீ அமர்ந்து வருகின்ற அடியார்கள் குறையை தீர்த்தாய். பத்ரகாளியே அரோகரா அரோகரா. திருக்கேஸ்வரன் ஐயா உந்தலத்தில் சிறப்புடன் பூஜை செய்த நாளிலேதான் அருமையாய் வெற்றிலை பாக்கெடுத்து அவரிடம் கொடுத்து சாஸ்திரம் சொல்லும் என்று திருக்கோல காட்சியை காட்டியேதான் திருமாலின் தங்கை நீ நாவில் இருந்து பெருமையாய் சாஸ்திரம் சொல்ல வைத்த பெயர் பெற்ற குறிஞ்சாமுனை பதியமர்ந்தாய். பத்ரகாளியே அரோகரா அரோகரா. ஆரம்ப காலத்தில் ஜெகநாத பிள்ளை, அதைத் தொடர்ந்து தோலிப்போடியாரும் காரசாரமாய் பேசிடும் செல்லத்துறையும் காக்கி வேட்டி கட்டும் கந்தலிங்கமும் தூரத்து ஐயர் சில பேரின் பின்னாலேதான் தினப்பூசை திருக்கேதீஸ்வரன் ஐயா செய்ய தாராள மனம் கொண்ட அரிய ரத்னம் ஐயா தானிப்போ பூஜை செய்து வாராரம்மா.